ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்டை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்கிட்ட இருந்த ஒரு கோல்டு வின்னர் அட்டைப்பெட்டி எடுத்துக்கிட்டேன். அதோட ஹைட் வந்து 3 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 சைட்ஸு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன பாக்ஸ் கிடைக்கும். இப்போ அந்த பாக்ஸை சுற்றி நான் வால் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வால் ஸ்டிக்கர் இருந்தால் ஒட்டிக்கலாம், இல்லை கலர் பேப்பர்ஸ் கூட ஒட்டிக்கலாம், இல்லை அதுக்கு ஆப்ஷனாக பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸை சுற்றி வால் ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் அதனுடைய அடிப்பாகம் வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்குது. அதுக்காக நான் தனியாக ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி அதே சைஸில் அதுக்கு வால் ஸ்டிக்கர் ஒட்டி அடியில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த பாக்ஸை எதுக்காக ரெடி பண்ணுறேன்னா, ஹேர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸ்க்காகவோ இல்லை கிச்சன் ஆர்கனைஸ் ஏதாவது பண்ணி வைக்கிறதுக்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம். அது எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி உள்ளார செப்பரேட் பண்ணி சின்ன சின்னதாக பீஸ் ஒட்ட போகிறோம். எனக்கு அதில் செப்பரேட்டாக சின்ன சின்ன பாக்ஸ் வேணும். ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே கார்ட்போர்டில் அதோட ஹைட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுலேயும் வால் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இப்போ சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதை விட வால் ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இந்த வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் லோ ப்ரைஸ்லேயே கிடைக்குது. இப்போ செப்பரேட் பண்ணி தனித்தனியாக ஒட்டியாச்சு. ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் ரெடி. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வேஸ்ட்டான ஒரு பாக்ஸை வச்சு ஒரு அழகான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.